தற்போது உலக வரலாற்றில் முதன்முறையாக இரு நாட்டு அதிபர்கள் பேசிய பேச்சுவார்த்தை என்பது வெளிப்படையான ஒரு லைவ் டெலிகாஸ்ட் அடிப்படையில் நேரலை செய்யப்பட்டது. அந்த நேரலையே ஒரு பெரிய நாட்டின் அதிபர் ஒரு சிறிய நாட்டின் அதிபரை தலையில் குட்டு வைத்து வஞ்ச புகழ்ச்சி அணியின் மூலமாக பேசி அது தற்போது உலகம் முழுவதும் ஒரு புது விவாதத்தை தொடங்கி இருக்கின்றதான் கூற வேண்டும். உலகின் நாட்டாமை நான் தான் என்பதை பறைசாற்றும் வகையிலே அமெரிக்க அதிபர் டிரம்பும் அவரது துணையாக இருக்கக்கூடிய துணை அதிபர் ஜேடி வான்ஸும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை வருத்த காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று இரவு முதல் இதுதான் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆயிருக்கு. நம்பர் 1 என்பார்களே, நம்பர் 1 ட்ரெண்டிங், அந்த காட்சிகளாக இவர்தான் சென்று கொண்டிருக்கிறது. ஜேடி வான்ஸ் துணை அதிபர் ஜெலன்ஸ்கியை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இருவரும் நடுவில் பேசிக் கொண்டிருக்கிற அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்த டொனால்டு டிரம்ப், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திடீரென உள்ளே நுழைந்து உங்க டிரெஸ் நல்லா இருக்கு ஆனா பேச்சு சரியில்லை என்று யதார்த்த வாணியிலே பேசும் வகையில் உங்கள் டிரெஸ் நன்றாக இருக்கிறது ஆனால் பேச்சு சரியில்லை, நாங்கள் சொல்வதை கேளுங்கள், கேட்டால்தான் உதவி, இல்லாவிட்டால் உதவிங்கிற ஒண்ணுங்கிற நீங்கள் கிளம்பி போகலாம் என்ற வகையிலே வெளிப்படையாகவே அவருக்கு நறுக்கென்று நட்டு ஒரு குட்டு வைப்பார்களே அந்த குட்டினை வைத்தார். உடைய ஜெலன்ஸ்கியும் வேறு வழியின்றி நான் செய்வது சரியாதான் செய்து கொள்ள என்னுடைய செயலில் தவறும் இல்லை, உங்கள் உதவி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இடையிலே இருந்து சென்று விட்டார். எனவே இரு நாட்டு அதிபர்கள் பேசிய முக்கியமான பேச்சுவார்த்தை வெள்ளை மாளிகையின் ஓவல் ஆபீஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த அறை பல நாட்டு தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்திய பிரதமர், இந்திய குடியரசு உள்ளிட்ட உலகின் பல முக்கிய தலைவர்களை ஓவல் ஆபீஸில் சந்தித்து வெள்ளை மாளிகையில் ஓவல் ஆபீஸ் என்று கூறுவார்கள், இங்கு சந்தித்து பேசுவார்கள். இந்த இரு அதிபர்களும் நடந்த வார்த்தை சண்டையின் காரணமாக அதிபர் வெளியேறியிருக்கார். தற்பொழுது மிக ட்ரெண்டிங்கில் முதலாவதாக இது இருந்தாலும் ட்ரம்ப் நக்கலடித்து பேசியதை பலர் விமர்சனம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த விமர்சனம் சமூக வலைதளங்களில் புதிய விவாதத்தை தொடங்கி இருக்கிறது. ஆனால் ட்ரம்ப் சொன்னது சரிதான் என பேசுவோர் எண்ணிக்கையும் ஒரு பக்கத்தில் அதிகமாக இருக்கிறது. என்றால் தேவையின்றி ஒரு சண்டையை நடத்தி கொண்டிருக்கிறார். இதில் அமெரிக்கா பல மில்லியன் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளை செலவழித்துக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு லாபமும் பின்வாங்கலும் இல்லாமல் தேவையின்றி நாங்கள் செலவு செய்து கொண்டிருக்கோம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்வது சரிதான். தேவையின்றி ஒரு வாருக்காக போருக்காக எதற்காக நாங்கள் செலவு செய்ய வேண்டும் என்ற வகையில் அமெரிக்க அதிபர் கேட்பது மிக மிக சரி. அதற்காக தான் கனிம வளங்களை எல்லாம் எங்களுக்கு ஒப்பந்தம் செய்து தாருங்கள், யுக்ரைனில் உள்ள மிகவும் வளமையான அந்த கனிம வளங்களை எல்லாம் எங்களுக்கு தாருங்கள் ஒப்பந்தம் செய்து என்ற அந்த ஒப்பந்தம் போடுவதற்காக தான் இங்கு சென்றிருந்தார். ஆனால் தற்போது அதிபர் பேசிய பேச்சு நீங்கள் போர் நிறுத்தம் உடனடியாக செய்ய வேண்டும், நாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என ட்ரம்ப் சொன்னதையும் ஜேடி வான்ஸ் சொன்னதையும் ஜெலன்ஸ்கி ஏற்க மறுக்க, அந்த மறுப்புக்கு பிறகு உங்கள் டிரெஸ் நல்லா இருக்கு ஆனா பேச்சு சரியில்லை என்று சொல்லு, தயவுசெய்து நீங்கள் போகலாம் என்ற வகையிலே மறைமுகமாக வஞ்ச புகழ்ச்சி அணியாக ட்ரம்ப் பேச ஜெலன்ஸ்கி வெளியே எழுந்து சென்று விடுகிறார். ஜெலன்ஸ்கி வெளியே செல்கின்ற காட்சிகள் கூட நமக்கு வரும், அந்த காட்சிகளும் தற்போது பார்க்கலாம். ஜெலன்ஸ்கி அந்த பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் சொன்ன கருத்துக்கள் கேட்காமல் ஜெலன்ஸ்கி வெளியே எழுந்து வந்துவிட்டார். அவரை எப்போதுமே ஒரு அதிபர் வெளியே செல்லும் பொழுது வெளியே அந்த அதிபர் ட்ரம்ப், அந்த அமெரிக்க நாட்டின் அதிபர் வெளியே வந்து அனுப்புவார். பாருங்கள், தற்போது ஜெலன்ஸ்கி தானாக வெளியே வந்து விட்டார். அவரே ஏறி காரில் அமர்ந்து கொண்டு சென்று விடுகிறார். ட்ரம்போ அல்லது ஜேடி வான்ஸோ யாருமே வெளியே வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதிலிருந்து அங்கு என்ன நடந்தது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. ஆனால் தற்போது இருவர் பேசியதும் தற்போது ஒரு பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே நான் கூறியது போல ட்ரம்ப் சொன்னது சரிதான் என ஆதரிப்போர் பலர் இருக்கிறார்கள். மற்றொரு பக்கத்திலே ரஷ்யாவும் ட்ரம்பும் ஒன்றுக்குள் ஒன்றாக, புட்டினும் ட்ரம்பும் நண்பர்கள், ஒன்றுக்குள் ஒன்றாக இருந்து கொண்டு சதி செய்கிறார்கள், யுக்ரைனை கபலீகரம் செய்ய பார்க்கிறார்கள், எனவே இது மிகவும் தவறானது என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்து ட்ரம்புக்கு எதிராக பேசுவோரும் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். ஆனால் சமூக வலைதளங்களில் தற்போது நல்ல தீனியாக நேற்று இரவில் இருந்து இது ட்ரெண்டிங்காக சென்று கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் என்றால் தற்போது நமது மிக முக்கியமாக அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கிறது இந்த வார்த்தை போர். அந்த வார்த்தை போர் முற்றி அதிபர் வெளியேறியது, ஜெலன்ஸ்கி வெளியேது, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெளியே வந்தது, வெள்ளை மாளிகையை விட்டு வந்தது ஒரு புதிய அடுத்த கட்ட நகர்வை ஏற்படுத்தியிருக்கின்றதான் கூற வேண்டும். அதில் நாம் 10 புள்ளிகளாக அதை பார்க்க போகிறோம் என்ன நடந்தது என்பது. என்றால் தற்போது ஐரோப்பா என்பது எப்பொழுதுமே நேச நாடாக, அமெரிக்காவின் நேச நாடாக தான் இருந்து வருகிறது.